نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم قل لا أجد فيما أوحي إلي محرما على طعام كريم صلى الله عليه وسلم அவர்கள் மீதும் உங்கள் மீதும் என் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தி என்னும் சமாதானமழை என்றென்றும் நிகழ்ந்து கொண்டே இருக்கட்டுமாக. அல்லாஹு தஆலா நம்முடைய எல்லா விதமான அமல்களையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒப்புக்கொள்ளப்பட்ட அமலாக ஆக்கி தந்தருள்வானாக. இதுவரை நிறைவு செய்யப்பட்ட 5 நோன்புகளையும் 6 தராவிஹையும் அல்லாஹு தஆலா ஒப்புக்கொள்ளப்பட்டதாக ஆக்கி தந்தருள்வானாக. எஞ்சிய தராவிஹை தொழுகைகளையும் நோன்புகளையும் சரிவர, ஏனென்றால் அல்லாஹு தஆலா குறிப்பிடும் பொழுது 2 விஷயங்களை பற்றி குறிப்பிடுகின்றான். மார்க்கம் சொல்லக்கூடியது உணவுகளில் ஒன்றே ஹலாலான உணவை சாப்பிட வேண்டும். அப்படி சாப்பிட்டால் நோய் நொடி அண்டாமல் பார்த்து கொண்டால்தான் நமக்கு ஆரோக்கியமான வாழ்க்கைகள் ஏற்படும். இஸ்லாம் சொல்லக்கூடிய முறைகளில் ஹலாலான உணவுகளை நாம் எப்பொழுது உண்கின்றோமோ, உண்ணக்கூடிய அளவுகளை பார்க்கின்றோமோ, அப்பொழுதுதான் நமக்கு அல்லாஹு தஆலா நல்ல ஒரு ஆரோக்கியத்தையும் தியாகத்தையும் தந்தருள்வார். இதில் நாம் தவறுவதின் காரணமாக பல்வேறு வியாதிகளில் நோய் நொடிகளில் அகப்படக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுகின்றது. அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையாம் அருள்மறையில் பட்டியலிடும் பொழுது ஹலாலான உணவுகளை பற்றி அல்லாஹ் பட்டியலிடுவதில்லை. ஆனால் ஹராமை மட்டும் அல்லாஹ் தஆலா பட்டியலிட்டு சொல்கின்றான். ஏனென்றால் ஹராம் நான் குறிப்பிட்ட வட்டத்திற்குள் இருக்கின்றது. ஹலாலான உணவுகள் அது அல்லாதது அனைத்தும் ஹலால் என்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம். எல்லாத்தையும் நம்ம பட்டியலிட வேண்டிய தேவையில்லை. அப்ப ஹராம் இதுதான் ஹராம் என்பதை மட்டும் அல்லாஹ் ஒதுக்கி விட்டான். அதில் சொல்லும் பொழுது தன்னுடைய திருமறையாம் அருள்மறையில் முதலாவது ஒரு வசனங்களில் மேலே ஓதப்பட்ட ஒரு வசனங்களில் சொல்லும் பொழுது அல்லாஹு தஆலா ஒரு 2-3 விஷயங்களை மட்டும் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். எது ஹராம் என்று அறிவிக்கின்றான் என்றால், அல்லாஹு தஆலா செத்த பிராணி, தானாக செத்ததுடைய ஒரு விலங்கினத்தை அல்லது பன்றியுடைய இறைச்சி, இரத்தம், இது போன்ற விஷயங்களைத்தான் அல்லாஹு தஆலா இந்த வசனங்களில் இந்த 3ஐயும் முதல்ல ஹராம்களை அல்லாஹு தஆலா விலக்கி காட்டுகின்றான். ஆனா அதற்கு பின்னர் அல்லாஹ் ஒரு வசனங்களை இறக்கி காட்டுகின்றான். ஹர்ரமத் அலைக்கும் மைத்தத்து வத்தமு வலஹமுல் ஹின்ஸீரி வமா உஹில்ல லிகைரில்லாஹி பிஹி. எனக்குரிய இந்த வசனங்களில் அல்லாஹு தஆலா 7 பிராணிகளை 7 விஷயங்களை அல்லாஹு தஆலா ஹராமாக ஆக்கிறான். அது என்னென்ன? முதல்ல அல்லாஹ் சொல்லக்கூடியது கழுத்து நெரிக்கப்பட்டு விழுகிறது, கீழே விழுகின்றது. இப்படி விழுந்து அது செத்துருது, அந்த இடத்திலேயே ஸ்பாட் அவுட் ஆகிறது. இந்த விலங்கினங்களையும் சாப்பிடுவது ஹராமாக இருக்கிறது. அல்லது தலையில் பயங்கரமாக அடித்துக் கொள்ளக்கூடிய ஒரு விலங்கு என்ன செய்யறாங்க, அதோட தலையில ஒரு சுத்தியல் போன்ற ஒரு வஸ்துக்களை கொண்டு அடிக்கிறாங்க, அடிச்ச உடனே செத்துருது. இதை என்ன செய்யறாங்க, உரிச்சு சமைக்கிறாங்க. அப்படின்னா இந்த விஷயங்களையும் உண்பது ஹராம். அதுக்கு பின்னாடி அல்லாஹ் சொல்றான், பிற விலங்கினங்களால் கொல்லப்பட்டவருடைய மாமிசங்களும் ஹராம். பிற விலங்கினங்கள் ஏதாவது சிங்கம் புலி அடிச்சிருச்சு, அல்லது காகங்கள் கொத்தப்பட்டுச்சு, நாய்கள் கொல்லப்பட்டுச்சு, இது போன்ற விலங்கினங்கள் இருக்குது, இதை சாப்பிடுவது ஹராம். இதை அல்லாஹ் சொல்லும் பொழுது அடித்து சொல்றான், ரத்தத்தை அல்லாஹ் ஹராம் ஆக்குறான். அடுத்து அல்லாஹ் சொல்லக்கூடியது, அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு நீங்கள் படைக்கக்கூடிய படையவர்கள், அவர்களுடைய பெயர்களை சொல்லி அழைக்கப்பட்டிருக்கு.
அல்லாஹ்வுடைய பெயர் அல்ல, அல்லாஹ் அல்லாஹ்வுடைய பெயர்களை சொல்லி யாருடைய பெயரை சொல்லி அர்த்தாலும் சரி அது ஹராம். அது விக்கிரகங்களை கொண்டு அர்த்தாலும் சரி அல்லது பாக்கி ஏனைய விஷயங்களை கொண்டு அறுக்கப்பட்டாலும் சரி அது ஹராம் தான். அறுக்கும் பொழுது என்ன சொல்லி அறுக்கணும்? அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லிதான் அறுக்கணும். பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்லித்தான் அறுக்கணும். அப்படி அறுக்காம மற்றது அறுத்தா அது ஹராமாக இருக்குது. ஏன்னா அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயங்கள்ல மருத்துவ ரீதியாக நாம் பார்க்கும் பொழுது ரத்தத்தை யாரு அதோடைய ரத்தத்தை உள்ள இருக்கக்கூடிய சமயங்களிலே ஒரு விலங்கு கொண்டாங்க அப்படின்னா அந்த கறியை நாம் சாப்பிடுவதன் காரணமாக புற்றுநோய் ஏற்படக்கூடிய ஆபத்துகள் இருக்கிறது என்று மருத்துவர்கள் சொல்றாங்க. அதாவது அறுக்கக்கூடிய மெத்தடுகளும் கூட எப்படி சொல்லுது மார்க்கம்? உணவு குழாய், இரத்த குழாய், மூச்சு குழாய், எனக்கு 3 நரம்புகள் குழாய்கள் இருக்கிறது. இந்த 3ம் அறுபட வேண்டும். இந்த 3 முடிச்சுக்களையும் அறுக்கணும். இப்படி அறுத்தவன்னு அதை கைகால கட்டி போட்டுலாம் வைக்க கூடாது, ஃப்ரீயாக விட்டணும். அது துள்ளணும். துள்ளி கைகாலைகள் அந்த ரெக்கைகளை உழைக்கக்கூடிய சமயத்துல அப்ப என்ன ஆகும்னா உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா ரத்தங்களும் வெளியேறும். இது சயின்டிபிக் ரீதியாக என்ன சொல்றாங்கன்னா இதுதான் சரியான முறை அறுவையுடைய இது வதை செய்வதல்ல, விலங்கினங்களை இது வதை செய்யக்கூடியது இல்லை என்பதாகவும் சொல்றாங்க. ஏன் அப்படின்னா மனிதனாக இருக்கட்டும் எல்லா விலங்கினத்திற்கும் ஹார்ட்டில் இருந்து நேரா ஒரு நாம் உண்ணக்கூடிய உணவில் இருந்து ரத்தத்தை பிரிக்கப்பட்டு எடுக்கப்பட்டு இந்த ரத்தங்கள் எல்லாம் எங்க மூளைக்கு போகுது? மூளைக்கு போய் தான் மூளையிலிருந்து எல்லா விஷயங்களுக்கும் எல்லா இடங்களுக்கும் பிரித்து அளிக்கப்படுகிறது. இந்த மூளையுடைய நரம்பில் இருந்துதான் இவனுக்கு உள்ளங்கால் வரை உச்சந்தலையிலிருந்து ரத்தம் பாஸ் ஆகி உள்ளங்கால் வரை தன்னுடைய எல்லா விதமான நரம்பு மண்டலங்களுக்கும் இந்த ரத்தம் பாஸ் ஆகுது. அதனாலதான் மூளையில் ஒரு செய்திகள் உடனடியாக பட்ட உடனே அடுத்த நிமிஷமே அந்த உறுப்புகளுக்கு அது செய்தியை அனுப்புது. கண்ணுக்கு அழுக செய்து, கைக்கு பிடிக்க செய்து, காலுக்கு ஓட செய்து, இப்படி ஒரு டிரான்ஸ்பர் இருக்கிறது இந்த மூளையின் மூலியமாக தவறுது. இது நம்ம சொல்லல, மருத்துவர்கள் ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அப்ப இந்த வரக்கூடிய நரம்புகள் இருக்குது, இந்த முதல் நரம்புகளாக உணவு உள்ளே செல்வதை தடுக்க வேண்டும். அதற்கு பின்னால் மூச்சு செல்லக்கூடியதை தடுக்க வேண்டும். இந்த மூச்சின் மூலியமாகத்தான் உணவின் மூலியமாக ரத்தத்தை உற்பத்தி செய்கின்றது, மூச்சின் மூலியமாக இதயத்தை செயல்பட செய்கின்றது. இந்த ரத்தத்தை நாம் அழிக்கக்கூடிய சமயங்களில் மூளைக்கும் உடலுக்கும் உள்ள தொடர்புகள் துண்டிக்கப்பட்டோம். அப்ப துண்டிக்கப்பட்டுச்சு அப்படின்னா முழுமையாக ரத்தம் ஆகிறது. இது மூளையில இருந்து ரத்தத்தை அது செய்தி அனுப்பிச்சுட்டே இருக்கும். இது வரலேண்டு இருக்கக்கூடிய உடம்புல இருக்கக்கூடிய எல்லா ரத்தங்களும் முழுமையாக வெளியே வந்துடும். அதனாலதான் மார்க்கம் அப்படி வெளியேறுவதற்கு பின்னால் தான் அந்த உணவை சமைத்து உண்ண வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. அதைத்தான் ஆரோக்கியம் என்பதாக இந்து மருத்துவர்கள் சொல்கின்றார்கள். அருமைக்குரிய சகோதரர்களே, ஒவ்வொரு உணவினுடைய இந்த விஷயங்கள் இருக்கிறது, ஏராளமான விஷயங்களை நாம் இதில் சுட்டிக்காட்டக்கூடியது இருக்கின்றது. இந்நேரத்தை கருத்தில் கொண்டு நாம் சில விஷயங்களை மட்டும்தான் இங்கே சொல்லி காட்டுகின்றோம். அல்லாஹ்வுடைய பெயர்கள் அல்லாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உணவு கழித்தார்கள். உணவு கழிக்கும் பொழுது கூட அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, யார் அழைச்சது அப்படின்னா ஸெய்த் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல் என்று சொல்லக்கூடிய நபர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருந்துக்கு அழைக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நீங்க உங்க இடத்துல நான் சாப்பிடுவேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா இறைச்சியை நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க? உங்களுடைய விக்கிரகங்கள் பெயர்களால் நீங்க அறுத்திருப்பீங்க. அதை நான் சாப்பிட மாட்டேன். பிஸ்மில்லாஹ் சொல்லி அழைக்கப்பட்டதாக இருந்தா தான் நான் சாப்பிட முடியும். சாப்பிட முடியாது, இறைச்சிகளை நான் சாப்பிட முடியாது. வேண்டாம், விருந்துக்கு விஜ்ஜான உணவுகளை சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற லெவல்ல போயிடுறாங்க. ஆக நாம் ஒரு நபர்களிலிருந்து உண்ணக்கூடிய உணவுகளை கூட அது பார்த்து உண்ண வேண்டும் என்பதையும் மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. எப்பொழுது ஹலாலான உணவுகள் உண்ணுகின்றார்களோ பருகுகின்றார்களோ அப்பொழுது இவர்களுடைய உடல் ரீதியாகவே செயல் ரீதியாகவே கெட்ட எண்ணங்களை உருவாக்காது. இது சொல்றாங்க. நமக்கு இமாம்கள் சொல்லி காட்டும் பொழுது நல்ல உணவுகளை உண்ணும் பொழுது நல்ல சிந்தனைகள் நல்ல எண்ணங்கள் வரும். எப்பொழுது
ஹராம்கள் உள்ளே செல்லுகின்றதோ அப்பொழுது இவர்களுடைய எண்ணங்கள் எப்படி மாறினோ எல்லாம் ஹராமான சிந்தனைகள் தான் ஓடும். நல்ல சிந்தனைகளை விட கெட்ட சிந்தனைகள் இவர்களுக்கு மிகைத்து வந்துவிடும் என்பதையும் நமக்கு விளக்கி காட்டுகின்றார்கள். எதை பேசினோமோ எதை கேட்டோமோ அதை விளங்கி நடக்கக்கூடிய நன்மக்களாக உள்ளவங்களான மாக்கியார் உரிவானாக ஹலாலான உணவுகளையே அருந்தக்கூடிய பருகக்கூடிய பாக்கியத்தை உள்ளவங்களான மனைவிக்கும் தந்தால் உரிவானாக. வாஹ் தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.